ஐயோ ஏசப்பா, தர்மாடி பிரிட்ஜில விழுந்தீங்களே, நல்லா அடிபட்டுச்சு. உங்களை எப்படிலாம் போட்டு அடிச்சாங்க, கை தூண்ல கெட்டி அடிச்சத பார்த்து நான் தேம்பி தேம்பி அழுதேன் தெரியுமா. திரும்ப உங்களை அடிக்கிறாங்களே ஏசப்பா, நான் என்ன செய்யறது? ஏசப்பா, உங்க தலையில வச்ச முள்முடி குத்தி குத்தி முகம் பூரா ரத்தமா ஆயிடுச்சே. உங்க கையால முகத்தை கூட கடைக்க முடியாம கையெல்லாம் வர ரத்தம். யாரோ ஒரு அக்கா தான் தைரியமா உங்க முகத்தை தொடக்க விடாங்க ஏசப்பா. ஏசப்பா, சில்வ மரம் ரொம்ப கணக்குதான். தலையில முடி வர ரொம்ப கஷ்டமா இருக்கா. கல்வாய் மரம் பக்கத்துல வந்துருச்சா, எனக்கு காலெல்லாம் வலிக்குது. ஏசப்பா, மரங்களையும் கீழே விழுந்துட்டீங்களே, முகம் குப்பட விழுந்துட்டீங்களே. ஏசப்பா, இந்த மக்களுக்காக இவ்வளவு நேரம் நீங்க பத்ததெல்லாம் சரிதான். இப்ப உங்க உடம்புற ஒட்டி இருக்கிற துணிகையும் புடிச்சு இருக்கிறாங்களே, வலிய விட ரொம்ப அவமானமா இருக்கா. இங்க மேல உங்களுக்கு கோவமே வரலையா? என்னால பேச முடியலப்பா. ஏசப்பா, உள்முடிறார உங்களால தலைய கூட சாய்க்க முடியலையே, தலசாய கூட இடம் இல்லையே. எவ்வளவு நேரம் இப்படியே இருப்பீங்க ஏசப்பா? கையையும் காலையும் அசைக்க கூட முடியாம ஏசப்பா, எல்லாருமே சேர்ந்து உங்க உயிரை படைச்சிட்டாங்களே ஏசப்பா. மாதா என் கூட பேசினாங்க, ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு. இப்ப உங்களை கல்லறையில அடக்கம் செய்ய கொண்டு போறாங்க ஏசப்பா. உங்களுக்கு தெரியுமா, எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் என் கூட இல்ல. அவங்களுக்கு கல்லறையும் இல்ல. ஆமா ஏசப்பா, சுனாமில 2 பேரும் கடலுக்குள்ளேயே போயிட்டாங்க ஏசப்பா. எனக்கு யாரு இருக்கா? எனக்கு யாரு இருக்கா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆமென்.